மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அறிவிப்பின்படி ஒவ்வொரு துறையை சார்ந்திருக்கின்ற அமைச்சரும் இது போன்ற ஆய்வுப் பணிகளை அவருடைய துறை சார்ந்து செய்யும் என்ற அந்த ஒரு கட்டளை ஒவ்வொரு முறையும் நம்முடைய அமைச்சரவை கூட்டம் நடக்கும்போது தான் அவர் சொல்வார். ஆக அந்த வகையில் இன்றைக்கு எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறை சார்பாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற 234 தொகுதிகளிலும் இது போன்ற ஆய்வுப் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றோம். அதில் இந்த காஞ்சிபுரம் தொகுதி என்பது 206வது தொகுதியாக, இதுக்கு முன்பு வாலஜாவுக்கு சென்று அங்கே இருக்கின்ற ஒரு பள்ளியை ஆய்வு செய்திருந்தோம். 205, இது 206வது தொகுதியாக காஞ்சிபுரம் தொகுதியில் இங்கே ராணி அண்ணாதுரை நகராட்சி பள்ளியில் வந்து இன்றைக்கி இந்த ஆய்வு பண்ணி இதில் எங்களுடைய சமகர சிக்ஷாவை சார்ந்திருக்கின்ற அந்த அனுபவத்திற்கின்ற எங்களுடைய ஏடிபிசி இதெல்லாம் எங்களுடைய சிஇஓ தலைமையில் இந்த ஆய்வை நாங்கள் நடத்திருக்கின்றோம். ஒவ்வொரு திட்டமும் எப்படி நம்முடைய மக்களை குறிப்பாக எங்களுடைய துறை சார்ந்திருக்கின்ற பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு சென்றடைகிறது என்பதை உறுதி செய்கின்ற அளவிற்கு அதை நாங்கள் கேட்டு அறிந்திருக்கின்றோம். இது போன்ற ஆய்வுகளை செய்யும்போது அந்த ஃபீல்டு விசிட் போகும்போது தான் உண்மை நிலை என்ன என்பது நமக்கு தெரிய வரும். ஆக அந்த வகையில் தான், ஏன்னா நாங்கள் ரிவ்யூ மீட்டிங் நடத்தும் பொழுது நாங்கள் சொல்கிறத அவங்க கேட்குறாங்க, அவங்க சொல்கிறத நாங்கள் கேட்குறது இல்லாமல் ஒரு கலந்துரையாடலாக சிஓஸ் அவங்களுடைய கருத்துக்களை சொல்லும்போது இல்லை நான் பார்க்கும்போது இதெல்லாம் இருந்தது என்று நாங்களும் கேட்பதற்கு எங்களுக்கும் பயனுள்ளதாக இந்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. அந்த வகையில் இங்கே இருக்கின்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பார்த்துருக்கோம், கற்றல் அளவு எந்த அளவுக்கு இருக்குது என்பதை பார்த்துருக்கின்றோம். திட்டங்கள் என்று வரும்போது எண்ணும்பழுத்தும் திட்டம் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கின்றது, பள்ளி சாராத பல்வேறு ஆக்டிவிட்டீஸ், இந்த கலை பண்பாட்டு கொண்டாட்டம், மற்ற மன்ற செயல்பாடுகள் என்ன, அதெல்லாம் எப்படி சென்று கொண்டிருக்கின்றது என்பதெல்லாம் கேட்டு தெரிஞ்சிருந்தோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் கூடுதலாக கட்டிடங்கள் தேவைப்படுகிறது என்று நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் இளவரசர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற கவுன்சிலர் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்முடைய டீச்சர்ஸும் என்ன கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டும் அதிகப்படியாக பிள்ளைகளோட எண்ணிக்கை அதிகப்படுத்திருக்கு என்று சொல்லியிருக்காரு. இங்கே பின்னாடி நான் பேசிகிட்டு இருக்கேன், எனக்கு பின்னாடி இருக்கின்ற பழைய பில்டிங் அதையும் இடிச்சிட்டு நீங்கள் புதுசாக கிளாஸ் ரூம்ஸ் வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி மூலமாக 2022 நவம்பர் மாதம் நம்ம அன்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவருடைய சொந்த நிதியிலேருந்து ஒரு 5 லட்சம் ரூபாய் கொடுத்து அந்த சிஎஸ்ஆர் என்கின்ற அந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார். இதுவரைக்கும் ஏறத்தாழ 400 கோடியை அது தாண்டி இருக்கின்றது. அந்த 400 கோடியில் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் 1962 வகுப்பறைகள் கட்டுகின்ற அந்த பணி, கழிவறைகள் கட்டுகின்ற பணி, சுற்றுச்சூழல் கட்டுகின்ற பணி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இங்கே கூட சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி மூலமாக ஒரு தனியார் சார்ந்திருக்கின்ற அவங்களுடைய பங்கீடாக ஒரு 4 கிளாஸ் ரூம், அது இல்லாமல் பெஞ்செல்லாம் கொடுத்துருக்கிறார்கள். இது இல்லாமல் கூடுதலாக கட்டிடம் கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. கண்டிப்பாக நம்முடைய ஆசிரியர்கள், நம்முடைய ஹெச்எம்ஸ் அவங்களுக்கு என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்களுக்கு தேவைப்படுகின்றதோ அதை செய்து தருவதை எங்களுடைய கடமையாக பார்க்கின்றோம். தனியார் பள்ளிகள் அரசு உத்தரவை மீறி தொடர்ச்சியாக விடுமுறை நாட்கள்ல செயல்படுது. எத்தனை பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுத்திருக்கோம்? நேற்று நான் திருவள்ளூர் மாவட்டத்தில் போகும்போது அதே கேள்விதான் கேட்டார்கள். ஏற்கனவே நம்ம வந்து நம்முடைய கேள்வி முடிஞ்ச பிறகு நான் காரில் ஏறணுன்னா எங்களுடைய ப்ரைவேட் ஸ்கூல் டைரக்டர் நாங்கள் வந்து இதுக்கான ஒரு கணக்கீடு எடுக்க சொல்லியிருக்கிறோம். யாரெல்லாம் இந்த மாதிரி மீறுகளோ அவங்க உடனடியாக அவங்க நோட்டீஸ் அமைச்சிருக்கோம்னு சொல்லியிருக்கோம். நீங்கள் சொன்ன மாதிரி எத்தனை நம்பர்ஸ் என்று சொல்வதை காட்டிலும் யாரெல்லாம் இந்த மாதிரி எங்களுக்கு தகவல் வருகின்றதோ, வாட்ஸ்அப் மூலமாக வந்தாலும் சரி, லெட்டர் மூலமாக வந்தாலும் சரி, உங்களுக்கு உடனே பத்திரிகைத்துறை ஊடகத்துறை நண்பர்கள் மூலமாக வந்தாலும் சரி, அதையெல்லாம் உடனடியாக இப்போ நீங்கள் செங்கல்பட்டு நீங்கள் சொல்லியிருக்கீங்க, இங்கே எதோ நம்முடைய ப்ரைவேட் டிஓஸ் மூலமாக கணக்கீடு செய்யப்பட்டு உடனடியாக அவருக்கான அந்த நோட்டீஸ் அனுப்பப்படும். பள்ளி மாணவர்கள் வந்து ஒழுங்கினமாக நடக்கிறது, நம்ம மேலாண்மை குழு வைத்த அப்புறமும் இது போன்ற செயல்கள்லாம் தொடர்ந்து பல இடத்துல நடக்குது. பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து நாங்கள் பிள்ளைகளை வந்து நம்ம குற்றம் சொல்வதை காட்டிலும், அவர்கள் கண்டிக்கதை காட்டிலும், அவருக்கு உரிய அந்த அறிவுரைகள், அதுக்கான திட்டங்களை தீட்டுவதுதான் ஒரு அரசாங்கத்துடைய கடமையாக இருக்கும். ஏன்னா எல்லா பிள்ளைகளும் தெரிஞ்சு செய்கிற பிள்ளைகள் இருக்குது, தெரியாமல் செய்கின்ற பிள்ளைகள் இருக்குது. எல்லாருமே இதில் பாதிப்படைந்துடக்கூடாது என்பதற்காகத்தான் எமோஷனல் வெல்பீயிங்காக நாங்கள் தனியாக எங்கள் டீச்சர்ஸ் வந்து நாங்கள் வந்து ட்ரெயின் பண்ணியிருக்கிறோம். அந்த டீச்சர்ஸ் மூலமாக ஏறத்தாழ, ஏன்னா ஃபஸ்ட் நாங்கள் எடுத்தது வந்து கல்வியில் பின்தங்கிய மாவட்டம் ஒன்றியம் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 44 ஒன்றியங்களாக அது இருக்கின்றது. அந்த 44 ஒன்றியங்கள் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு தேவைப்படுகின்ற அந்த கைடையை நாங்கள் கொடுத்து எங்கள் டீச்சர்ஸ் நாங்கள் வந்து ட்ரெயின் பண்ணி இதன் மூலமாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் மாணவர்கள் வந்து பயன்பெற்றிருக்கின்றார்கள். இது வெறும்னா இப்போ கல்வியில் பின்தங்கிய மாவட்டம் மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் இதை கொண்டு செல்கின்ற அடுத்த கட்ட பணியை நாங்கள் செய்து. ஸோ வடகிழக்கு பருவமழை வந்து தொடங்குறது, இந்த தாழ்வான இடங்கள், இந்த மழை டைமில் கூட இந்த பள்ளியெலாம் கொஞ்சம் தண்ணி தேங்கும். எப்பவுமே கொஞ்சம் மண்ணு கொட்டி வச்சுருக்காங்க,
தமிழகத்துல எந்தெந்த பள்ளி தேர்வு பண்ணிருக்கீங்க? இப்போ பூந்தமல்லிலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மழை பெஞ்சாலே தண்ணி வந்துடும் அந்த பகுதிக்கு குறிப்பிட்ட பூந்தமல்லி மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் நாங்களே கடந்த ஆண்டே பார்த்துருப்பீங்க. இது வருஷம் இது நடக்கிற ப்ராசஸ் தான். இது புதிதாக திட்டம்லாம் அல்ல. ஒரு மழைக்காலம் என்று வரும்போது எப்படி நேற்று நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களாம் ரிவ்யூ மீட்டிங் நடத்துகிறாங்களோ பொதுவாக, அதே மாதிரி எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி மழை வருகின்ற காலத்தில் நாங்கள் அதுக்கான ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் நாங்கள் கொடுத்துருக்குறோம். குறிப்பாக ஒரு பள்ளிக்கூடத்தில் இருக்கின்ற வேண்டியது, குறிப்பாக ஏற்கனவே ஏதாச்சும் ஒரு கிணறுகள் இருந்துச்சுன்னா அதுக்கு ப்ராப்பராக அது மூடப்பட்டிருக்க வேண்டும். ஏதாச்சும் நம்ம போர்டு இருந்தாங்கன்னா அது மூடப்பட்டிருக்க வேண்டும். இங்கே இருக்கிற சுவிட்ச் போர்ட்ஸ் வந்து ப்ராப்பராக இருக்க வேண்டும். தண்ணி எங்கேயாச்சும் ஒரு சுவரில் ஒழுகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை பயன்படுத்தக்கூடாது. நீங்கள் சொல்ல மாதிரி தண்ணி தேங்குற இடத்துலன்னு வரும் பொழுது அந்தந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற லோக்கல் பாடிஸ் நகராட்சின்னு சொன்னால் அவங்க அந்த தண்ணி எடுக்கக்கூடிய அந்த பம்பை அவங்க ரெடியாக வச்சுருக்காது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா எங்களுடைய பள்ளிக்கூடங்களுக்கு அது முக்கியத்துவம் தர வேண்டும் என்று இருக்க நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். டீச்சர்ஸ்க்கு ஹெச்எம்ஸ்க்கு நாங்கள் வைத்த கோரிக்கை வந்து கீழ்தளத்தில் உங்களோட ஹெச்எம்ஸ் ரூம்ஸ் இருந்துச்சுன்னா முடிஞ்ச வரைக்கும் அந்த ஃபஸ்ட் ஃப்ளோரை மாற்றிக்குவோம். ஏன்னா அந்த கீழ்தளத்தில் மழை பெஞ்சு வரும்போது தான் அங்கே இருக்கின்ற டாக்குமெண்ட்ஸ் நமக்கு வந்து ஏன்னா இப்போ திருநெல்வேலியில் பெய்த மழையெல்லாம் ஒரு ஸ்கூலுக்கு நேரம் தான் கீழே டாக்குமெண்ட்ஸே சுத்தமாக போயிடுச்சாங்க. ஸோ அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வந்து ஏற்கனவே லாஸ்ட் இயர் எங்கெங்கெல்லாம் பாதிப்பு அந்த கிளாஸ் ரூம்ஸை நீங்கள் வந்து ஹெச்எம் ரூமாக ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு கொண்டு போங்க அப்படிங்கிற சொல்லிடுவோம். இப்படி எங்களுடைய ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் இப்போ நேற்றே நாங்கள் அதுக்கான ஒரு ரிவ்யூ மீட்டிங் நடந்து இப்போ அதுக்கான தகவலையும் நாங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். அது இது எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் தமிழ்நாடு முழுவதும் ஏற்கனவே ஒரு தயார் நிலையில் இருக்கிறாங்க. ஒவ்வொரு வருஷம் நடைபெறுகிறது தான் என்று சொன்னாலும் இப்பொழுது உங்களுடைய கேள்வி மூலமாகவும் அவங்களை நான் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை நான் வைக்கின்றேன்.